Taste the Daily. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் தற்போது மாற்றுக் கட்சியை சேர்ந்தவர்கள் ஏராளமானோர் அதிமுகவில் இணைவதற்கு மிகுந்த ஆர்வம் காட்டி வருகிறார்கள். அதிலும் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுடைய எழுச்சி பயணம் அந்த அந்த செயலுக்கு மேலும் வலிமையூட்டியிருக்கிறது. அந்த எழுச்சி பயணத்தின் மூலம் மாற்றுக் கட்சியினர் ஏராளமானோர் தொடர்ந்து அதிமுகவில் இணைந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் இன்றைய தினம் கூட திருப்பூர் மாநகர் மாவட்டம் சென்னிமலை மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் தங்கவேலு ஏற்பாட்டில் காங்கிரஸ் கட்சி, திமுக மற்றும் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள், அது மட்டும் புதிய வாக்காளர்கள் என 50க்கும் மேற்பட்டோர் இன்றைய தினம் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களை சேலம் நெடுஞ்சாலை நகர் இல்லத்தில் நேரில் சந்தித்து தங்களை அதிமுகவில் இணைந்திருக்கிறார்கள். இந்த இணைப்பின் போது பார்க்கும்போது காங்கிரஸ் கட்சியின் திருப்பூர் மேற்கு மாவட்ட மகளிர் அணி செயலாளர் அவர்களும், அதாவது மகளிர் அணி செயலாளர் மற்றும் காங்கிரஸ் கட்சியின் இளைஞர் அணி துணைத் தலைவர் ஆகியோரும் இந்த கட்சியில் இணைந்திருக்கிறார்கள். மகளிர் அணி செயலாளர் பார்க்கும்போது சுமதி குழந்தைசாமி மற்றும் இளைஞர் அணி துணைத் தலைவர் சாய் சர்வேஷ், சென்னிமலை பேரூராட்சியோட 15வது வார்டு நிர்வாகி கார்த்திகேயன் மற்றும் கௌரி ஆனந்த், பசுவப்பட்டி திமுக கிளை செயலாளர் மெய்யரசு மற்றும் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் என 50க்கும் மேற்பட்டோர் இன்றைய தினம் அதிமுகவில் இணைந்திருக்கிறார்கள். புதிதாக கழகத்தில் இணைந்தவர்களுக்கு பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அதிமுகவின் கொண்டு அணிவித்து வரவேற்று வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். இந்த நிகழ்ச்சியின் போது முருங்கசலம் முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் பிரபாதேவி, பசுவப்பட்டி முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் சதீஷ், திருப்பூர் மாநகர் மாவட்ட அம்மா பேரவை தலைவர் கந்தசாமி, மாநகர் மாவட்ட அம்மா பேரவை இணை செயலாளர் ரவி மற்றும் கழக நிர்வாகிகள் உணர்ந்திருக்கிறார்கள்.